நடித்துள்ள ஜனநாயகம் படம் பல கட்ட போராட்டத்திற்கு பிறகு பொங்கலுக்கு வெளியாக வேண்டிய நிலையில் தற்போது 7 மாதங்கள் கழித்து தற்போது இன்று வெளியாக உள்ளது. இதையடுத்து அவருடைய ரசிகர்கள் உலகம் முழுவதும் மிக உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் தற்போது கர்நாடக மாநிலத்திலும் அதோடைய ரசிகர்கள் ஜனநாயக படம் வெளியீடை மிக உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா பெங்களூரில் உள்ள சந்தியா தியேட்டர் பகுதியில் இருக்கிறோம். இங்கே கர்நாடக மாநிலத்தில் மட்டும் சுமார் 250க்கும் கோலார், பஞ்சியா, மைசூர், பெங்களூர் உட்பட 250க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் ஜனநாயக படம் திரையிடப்பட்டுள்ளது. பெங்களூரில் மட்டும் 200க்கும் மேற்பட்ட திரையரங்குகள் இந்த படம் தற்போது 6 மணிக்கு திரையிடப்பட உள்ளது. இந்த நிலையில் அவருடைய ரசிகர்கள் பெங்களூரு பல்வேறு பகுதிகளில் இருந்து தற்போது சந்தியா தியேட்டர் பகுதியில் குவிந்துள்ளனர். இவர்கள் போஸ்டர்கள் மிக பிரம்மாண்டமான கட் அவுட் போஸ்டர்கள் வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி பட்டாசுகள் வெடித்தும் போஸ்டர்களுக்கு பாலாபிஷேகம் செய்தும் விசில்களை ஊதியும் அவர்கள் மிக உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இது குறித்து இந்த படி பேசலாம். சார் வணக்கம் சார். தற்போது இன்றைக்கி படம் வெளியாகிட்டு இருக்கு. இது எந்த மாதிரி கொண்டாடிட்டு இருக்கீங்க? 7 மாதம் தாமதத்துக்கு அப்புறமா வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் பொங்கல் அன்றைக்கி படம் ரிலீஸ் ஆக வேண்டியது ஆகலை. அதனால் நாங்கள் இங்கே பொங்கலாகவே கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இது எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பொங்கல் அப்படிங்கிற மாதிரி. இப்போ எந்தெந்த பகுதியில் திரையிடப்பட்டிருக்கு? இதில் எத்தனை தேட்டர்களை பெங்களூரில் மட்டும்? பெங்களூரில் ஆல்மோஸ்ட் சிட்டி லிமிட்ஸில் இருக்கிற தமிழில் எல்லா தேட்டருமே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஈவன் மால்ஸ்லேயும் ஒரு மால்லையும் 6 o'clock 6:30 ஸ்க்ரீன்ஸ் ஆன் ஆயிருக்கு. ஒரு 4-5 ஷோஸ் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் ஆல்மோஸ்ட் நம்ம சிட்டி லிமிட்ஸ், கொள்ளைகால் அந்த மாதிரி இடத்துல எல்லாமே 6 o'clock ஃபேன் ஷோ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் சார்பாக. சார் அதே இப்போ நீங்கள் பேசுங்க. இது உற்சாகமாக கொண்டாடிட்டு இருக்கீங்க, போஸ்டர்லாம் வச்சுருக்கீங்க. ஒரு முதல்வராக இப்போ படம் வெளியாக இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 6 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் தளபதி விஜய் தான் வந்திருக்கோம். இப்போ லேட்டாக வந்திருக்கிறதால எனக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடித்த திரைப்படம் ஜனநாயகன். மற்ற ரசிகர்களையும் பேச போவோம். மேடம், இப்போ இந்த படம் பார்க்க வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? இல்லை, இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெரி வெரி ஹாப்பி, எக்ஸைட்டட் டு வாட்ச் த மூவி. இப்போ சிஎம்மாக இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தளபதி நம்ம சிஎம், டெஃபினெட்லி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறோம். தேங்க்யூ. மற்ற ரசிகர்கள் நம்ம பேசுவோம். இந்த படம் இப்போ பார்க்க வந்திருக்கீங்க, முதல் முறையாக ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்திருக்கீங்க. எப்படி இருக்குது உங்களுக்கு? எந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் என்னென்னா, லாஸ்ட் படம் நம்ம ஜாலியாக கொண்டாடிட்டு லாஸ்ட்டில் ஜாலியாக போயிடணும். நான் நெக்ஸ்ட் வராரான்னு தெரில. படம் வந்தாரா நல்லது, நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணும். திரும்ப படம் பார்த்துனே இருக்கணும் நம்மளுக்கு ஆசை. சிஎம் ஆயிருந்தால் ஆச்சரியம். எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஜெயிச்சு போய்க்கிறாரு. அத்தலாம் இந்த வருஷம் படம் இட்டு தான் சார். இப்போ நீங்கள் விஜய் சான்ஸ் இதுதான். அதோட பாருங்க, க்ரௌடை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இதோட மிகப்பெரிய வெற்றி இந்த படம் தான் கொடுக்கும். ஜனநாயகம் தான் நம்பர் 1 கலெக்ஷன் இந்தியா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணனோட படம் ஆஃப்டர் 6 months அண்ணனோட படம் மட்டும் தான் அண்ணனோட படம். சி ஜோசப் விஜய்க்கு அதே மாதிரி மஜா இருக்கு. இதனோட லாஸ்ட் படம் வேற. இவர் தான் நம்மளுக்கு எல்லாமே. எங்க அண்ணன் தான், அவரே போறன்றாரு. இதான் எங்களுக்கு லாஸ்ட் ஃபேன் ஷோ பார்க்கறது. வேற எவனுக்கு நான் ஃபேன் ஷோ போக மாட்டோம் வாழ்க்கையில. இதுதான் எங்க லாஸ்ட் ஃபேன் ஷோ. இதை நான் பதிவு பண்ண விரும்புறேன்.